வச்சு ரொம்ப சூப்பரா, ஹெல்த்தியா ஒரு புலாவ் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் புதினா இலைய வந்து சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் வந்து கொத்தமல்லி, அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6லேருந்து 7 பல்லு வந்து பூண்டு, 3 பச்சை மிளகா, பாதி பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு பெரிய வெங்காயத்த தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதோட கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயத்த நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுல பொடியா கட் பண்ணி வச்சுக்கிற 1/4 கப் கேரட், ஃப்ரோசன் பட்டாணி ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 மினிட்ஸ்க்கு இத வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல அரைச்சு வச்சு இந்த விழுதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு குக் ஆயிக்கட்டும் இது. தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுல வந்து நம்ம 1 கப் ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுக்கிற டோஃபு சேர்த்திருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் நல்லா இத வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நான் வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி 1 1/2 கப் தண்ணியில வந்து குக் பண்ணிட்டு உதிர் உதிரா குக் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். மொத்தம் ஒரு 3 கப் நான் குக் பண்ணி வச்சிருக்கிற சாதம் இதுல இருக்கு. எல்லாத்தையும் நல்லா ஈவனா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரைத்தாவோட சர்வ் பண்ணிடுங்க. டோஃபு புலாவ் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுத்து. இதோட டீடைல்டு ரெசிபி அண்ட் டிப்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன் பாருங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.